வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன் போலீஸ் கப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில் பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கியமான வினாடிகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கேள்வி பதிலை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறி என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ வழி. சரிங்களா. 2, குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குரல் ப்ளஸ் ஆகும். 3, வான் ப்ளஸ் ஒலி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி வானொலி. அதுக்கடுத்து 4, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் ஆப்ஷன் சி பரணி இலக்கியம். சரிங்களா. அதுக்கடுத்தது 5, வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் ஆப்ஷன் பி முகில் கூட்டம் திறந்தால் மழை பொழியும். சரிங்களா. முகில் என்றால் மேகம். சரிங்களா. அப்போது மேகம் வானத்தில் கூட்டமாக திரண்டால் மழை பொழியும். 6, 2 அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் டி 2 ப்ளஸ் அல்ல. சரிங்களா. அதுக்கடுத்து 7 பாருங்கள், தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ தந்து ப்ளஸ் உதவும். சரிங்களா. அதுக்கடுத்தது 8, மொழியின் முதல் நிலை பேசுதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் முதல் நிலை என்று அழைக்கப்படுகிறது. 9, ஒளியின் வரி வடிவம் என்பது எழுத்து வடிவம். ஆப்ஷன் பி எழுத்து வடிவம். சரிங்களா. அதுக்கடுத்தது 10, தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு. தமிழின் கிளைமொழியில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. 11, ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தம். சரிங்களா. தந்தத்தை வைத்து தான் ஆண் பெண் யானைகளை வந்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க. சரிங்களா. 12, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி முண்டந்துறை. 13, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ காடு ப்ளஸ் ஆறு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாறு என்று பிரித்து எழுத கிடைக்கும் சொல். 14, வாய்மை எனப்படுவது. வாய்மை எனப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்மை எனப்படும். 15, முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஆப்ஷன் சி சாயல்குடி. சாயல்குடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் உரையை ஆற்றினார். 16 பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன. ஆப்ஷன் பி நேதாஜி என்ற இதழை வந்து முத்துராமலிங்க தேவர் நடத்தினார். இதனுடைய முதல் பிரதி எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1948 ஜனவரி 23 வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரதி வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்தது 17, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 18, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை. இவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர். 19 பாருங்கள், தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர். தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை. 20, ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ தமிழ் இன்பம். சரிங்களா. அதாவது தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுபிள்ளை. அவர் எழுதிய தமிழ் இன்பம் என்னும் நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது கிடைக்கப்பெற்றது. சரிங்களா. அதுக்கடுத்து 21 பாருங்கள், லாஸ்ட் கொஷின். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். தமிழில் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ் இன்பம். இது வந்து எப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 1955 வழங்கப்பட்டது. 2023 வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர் வழிப்படுவோம். சரிங்களா. நீர் வழிப்படுவோம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்கப்பெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ.